வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நவ கிரகங்களிலே பாம்பு கிரகங்கள் என அழைக்கப்படுபவர்கள் ராகுவும் கேதுவும். ஒரு ராசியில் 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடங்கள் தங்கும் இவர்கள் 12 ராசிகளையும் சுற்றி வர 18 ஆண்டுகள் எடுக்கின்றன. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் ராகு. அதற்கு எதிர்மாறாக எதிலும் பற்றில்லாத முற்றிலும் துறந்த துறவி போல் மனிதர்களை மாற்றும் திறன் கொண்டவர் கேது. நிழல் கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள் என அழைக்கப்படும் ராகு கேது எவ்வாறு தோன்றின? ஏனைய கிரகங்கள் போல் இல்லாமல் இவற்றின் தோற்றம் ஏன் வேறுபட்டதாக உள்ளது? இதன் பின்னணியில் உள்ள கதை என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்திரன் ஐராவதம் என்னும் தனது வாகனமான வெள்ளை யானை மேல் ஏறி ஊர்வலம் வந்து கொண்டிருந்த போது எப்பொழுதும் கோபத்துடன் காணப்படும் துர்வாச முனிவர் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் தரிசித்து அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட மாலையுடன் எதிர்த்திசையில் வந்து கொண்டிருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது துர்வாச முனிவர் இந்திரனுக்கு மகாலட்சுமியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட மலர் மாலையை பரிசளித்து வாழ்த்தினார். மாலையை வாங்கிய இந்திரனோ அதை தனது யானையின் தலையில் சூட்ட, யானை அதை எடுத்து தன் காலடியில் போட்டு மிதித்தது. இதைக் கண்டு கோபமடைந்த துர்வாச முனிவர், மகாலட்சுமியின் பிரசாதத்தை அவமதித்த உனக்கு செல்வங்கள் எதற்கு? உன்னிடமுள்ள அனைத்து செல்வங்களையும் நீ இழப்பாய் என சாபமிட, தனது சக்திகளையும் வளங்களையும் இழந்த இந்திரன் மனம் வருந்தியபடி தன்னை மன்னித்து சாப விமோசனம் அளிக்கும்படி துர்வாச முனிவரிடம் கெஞ்சி நின்றான். இந்திரனின் இந்த நிலையை கண்ட துர்வாச முனிவர், நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் அடைவாயாக என கூற, முனிவர் கூறியது போல் இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றுகின்றான். இந்திரனின் தவ பயனாக மகாவிஷ்ணு அவன் முன் தோன்றி திருப்பாற்கடலை கடையும் போது அதிலிருந்து உண்டாகும் அமிர்தத்தை அருந்துபவர்கள் என்றும் இளமையாகவும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம் என்றும், பாற்கடலை கடையும் போது நீ இழந்த உனது ஐராவதம் உட்பட அனைத்து செல்வங்களையும் உன்னை வந்தடையும் என சாப விமோசனம் அளிக்கின்றார். இப்போது திருப்பாற்கடலை கடைவதற்காக இந்திரன் தக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கின்றார். இது சீன் 1. இனி 2வது சீனுக்குள்ள போவான். பிரம்மபுத்திரர்களில் ஒருவரின் மகன் சப்த ரிஷிகளில் ஒருவரான காஷியப்ப மகரிஷி. இவரது 13 மனைவிகளில் திதி என்பவளுக்கு பிறந்தவள் சிம்ஹிகை. வித்தைகளில் சிறந்து விளங்கிய சிம்ஹிகை அனைவரது நிழலையும் அடக்கியாளும் வரத்தை பிரம்மனிடமிருந்து பெற்றவள். ராமாயணத்தில் அனுமர் சீதையை காண இலங்கைக்கு செல்லும் வழியில் அனுமரின் நிழலை மறித்து தடை ஏற்படுத்தியவள் இதே சிம்ஹிகை தான். சிம்ஹிகை விம்ரஜித் என்னும் அசுரனை மணந்து சொர்ணபானு என்னும் மகனை பெற்றெடுத்தாள். தாயிடமிருந்து பல மாய வித்தைகளை கற்றுக்கொண்ட சொர்ணபானுவை எல்லோரும் அவனின் தந்தை அசுரன் என்பதால் இவனையும் அசுரன் என்றே அழைத்தனர். தன்னை அசுரன் என அழைப்பதை விரும்பாத சொர்ணபானு இந்திரனிடம் சென்று, நான் காஷியப்ப ரிஷியின் வழி வந்ததால் தன்னை மற்றவர்கள் தேவர்கள் என்றே அழைக்கும் வரத்தை தரும்படி வேண்டி நின்றான். இந்த வேண்டுகோளுக்கு இந்திரன் உடன்படாதபடியால் கோபமடைந்த சொர்ணபானு அசுரர் கூட்டத்தில் சேர்ந்து தேவர்களுக்கு கடுமையான தொல்லை கொடுத்தான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி நிகழ்ந்த போரில் தேவர்கள் பலர் கொல்லப்பட்டனர்.
அசுரர்களினால் வதைப்பட்ட தேவர்கள் இந்திரனிடம் போய் முறையிட திருப்பாற்கடலை கடையும் போது உண்டாகும் அமிர்தத்தை அருந்தினால் அசுரர்களின் தாக்குதல்களில் இருந்து தப்பித்து மரணமில்லாத வாழ்வு வாழலாம், அத்தோடு தான் இழந்த செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். தனது தேவையும் தேவர்களது தேவையும் ஒன்றாக உள்ளது என்பதை அறிந்த இந்திரன் பாற்கடலை கடைவதென தீர்மானித்தான். இது சீன் 2. இனி 3வது சீனுக்குள்ள போவோம். திருப்பாற்கடலை கடைவதென இந்திரனும் தேவர்களும் தீர்மானித்தாலும் அதிலும் ஒரு சிக்கல் தோன்றியது. தேவர்கள் மட்டும் தனியாக கடைவது சாத்தியமற்றது. எனவே உடல் வலிமையுள்ள அசுரர்களையும் இணைத்து திருப்பாற்கடலை கடைந்து அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தில் அவர்களுக்கும் சரிபாதி கொடுக்கப்படுவது என ஒரு முடிவுக்கு வந்தனர். அசுரர்களும் இதற்கு உடன்பட மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பாற்கடலை கடையும் பணி ஆரம்பமானது. பாம்பின் தலையை அசுரர்களும் வாளை தேவர்களும் பற்றியிருக்க பாற்கடலை கடையும் போது வலி தாங்க முடியாமல் பாம்பு விஷத்தை கக்க சிவன் அதனை குடித்து அவர்களை காக்கின்றார். இதன் தொடர்ச்சியை பகுதி 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.